ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி லைவ்ல பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பம் இருக்கும், சரிங்களா? அதில் வந்தவுடனே எஸ்பெஷலி நீங்கள் கேட்குற மேஜரான வார்த்தை ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் குழப்பம் இருக்கும். நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது கொஞ்சம் எளிமையானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிஃப்டி 50ல் இருக்கிற இந்த மேஜரான 50 ஸ்டாக் இருக்குல்ல, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த 50 ஸ்டாக்கில் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்றுமே இல்லை, இப்போ ஹெச்டிஎஃப்சி டாப்பில் இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணிட்டு ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா பை, சரிங்களா? செல்லும், ஒரு ஷேரை செல்லும் பண்ணலாம், அது இன்ட்ராடேயில் பண்ணலாம். அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி இறங்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக 1517 இருக்கான், இதை மார்க் பண்ணிட்டு செல் அடிச்சுட்டு 1500 நீங்கள் திரும்ப வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா? ப்ராஃபிட் வரும் இறங்குன்னு தெரிஞ்சுனா. இது புதுசாக இருக்குது அந்த தகவல் அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய வாரத்தில் அதை செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ இதில் ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு இங்கே என்ன தேவை இருக்கும்னா, ஆப்ஷன் செயினோட சார்ட் தேவை இருக்கும். ஸோ என்எஸ்சி வெப்சைட்டுக்கு டாப்பில், சரிங்களா, நீங்கள் எதில் ஆப்ஷன் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓகேங்களா, டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஆப்ஷனோட மெயினான விஷயங்கள், சரிங்களா? இதில் ஆப்ஷன் செயின் மிகவும் முக்கியமானது. இப்போது இதில் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க, புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இந்த எல்லோ கலர் ஷேடாகவும் ஒயிட் கலரும் இருக்கா, இது லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இது கால் ஆப்ஷனுடையது, இது புட் ஆப்ஷனுடையது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போது கால் ஆப்ஷனுக்கு ஆஸ் யூஷுவல் நார்மல், சரிங்களா? இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஐ வந்துருச்சுல, இப்போ ₹1 இருந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1517, சரிங்களா? இங்கே ரவுண்ட் ஃபிகராக 10 தான் டைப் பண்ண முடியும், சரிங்களா? 1520, 1530 ரவுண்டு ஃபிகராக இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம கான்ட்ராக்டை செலக்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போது 1லேருந்து 1520 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு, சரிங்களா? இதனால் இது கால் ஆப்ஷனுடைய இந்த மணி அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கா, அது அட் த மணி, சரிங்களா? இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், சரிங்களா? 1530 1520 அட் த மணி, அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கா, அட் த மணி. இப்போ இதெல்லாம் ரீச் ஆகலாம், 1550 1560 இதெல்லாம் ரீச் ஆகலை, இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? இது கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷனுக்கு அப்படியே உல்ட்டா, சரிங்களா? தொட்டுட்டு வந்துச்சுல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி இதுக்கு சரிங்களா? அட் ப்ரெசன்ட் ரெண்டுக்குமே சேம் தான், சரிங்களா? அப்புறம் மேலே இருக்குல்ல, இதுக்கு இது அவுட் ஆஃப் த மணின்னு சொன்னோம்ல, இதுக்கு இது இந்த மணி. இதை ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எல்லோ ஷேடோ அடிக்கா, இது நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மணி, சரிங்களா? ஒயிட் ஷேடோ அவுட் ஆஃப் த மணி, அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அட் த மணி. இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இதுலேயும் குழப்பம் இருக்குன்னா ஒரு சைடை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, காலை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு புட்டுக்கு அப்படியே உல்ட்டாவாக பேசிடுங்க, சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஆப்ஷன் பண்ணணுங்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வேணும், அதாவது இது எல்லாமே ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் தான், சரிங்களா? இதில் வந்துட்டீங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா? இப்போ மே மாதம், இந்த மாதம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய கால் புட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். முழுவதுமாக ப்ரிடிக்ஷன் தான், சரிங்களா? அதாவது இதனுடைய சார்ட்டில் தான் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக வரைச்ச இந்த கான்ட்ராக்டில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு தான், நீங்கள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கு தான். ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஏன்னா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் இந்த வார்த்தைலாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரேடே எடுக்க போகிறீங்க, சரிங்களா? இதில் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இல்லை இது 1516லேருந்து இந்த 1550 ஒரு மாதத்தில் தொட்டுரும், 2 மாதத்தில் தொட்டுரும், 3 மாதத்தில் தொட்டுரும், இப்படி நீங்கள் கணிக்கிறீங்கல்ல,
அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி கணித்த உடனே டைரெக்டாக இந்த ஷேரை நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ ஹோல்டிங்கே கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஷேரை வந்து நம்ம ஒரு நாள் எடுத்துகிட்டு போனோம், எனக்கு ஒரு நாள் நம்பிக்கை இல்லை, இன்ட்ராடே பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போனோன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஒரு 19,000 இருந்தாலே போதுமானது தான். சரிங்களா? இங்கே லாட் சைஸ் 550. சரிங்களா? ஒரு ரூபா இங்கே இறங்கினா கூட உங்களுக்கு 550 உங்களுக்கு ஏறினா கூட 550 ப்ராஃபிட் வரும். சரிங்களா? நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ரைட்டாக வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ரேஷியோங்கிறது இது அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? கால் அப்படின்னா கால் யூரோப்பியன், பீனா புட்டு யூரோப்பியன். சரிங்களா? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணணும், எதை எடுக்கணும் அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க. சரிங்களா? 1550 வரைக்கும் போயிடும் அப்படின்னா காலை பை பண்ணணும். இல்லை இது இறங்கும், அப்படி இறங்கி 1475க்கு வந்துடும், இது பக்கங்கிட்ட வந்துடும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ரெண்டும் பை தான், இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்ன ஆக்ஷன் நடக்கும்னு சொல்கிறேன். இது மேலே ஏறும்போது கால் மேலே ஏறும், புட்டு கீழே இறங்கும். இது இறங்கும்போது புட்டு மேலே ஏறும், கால் கீழே இறங்கும். இது அந்த ஆக்ஷன் அங்கே நடந்துகிட்ருக்கும் இதில். அதனால தான் நீங்கள் மார்க்கெட் கீழே சரிஞ்சால் கீழே நீங்கள் செல் தானே பண்ணணும். இல்லை, புட்டு நீங்கள் பை பண்ணி புட்டு மேலே ஏறும். இதில் வந்துட்டிங்கன்னா அதுதான் புட்டுன்னு தனியாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் இந்த HDFC கீழே இறங்கிச்சு அப்படின்னா புட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ரெண்டுமே பை தான். சரியாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் ஹெட்ஜிங்கில் அதாவது ஆப்ஷனில் என்ன மேஜராக பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போகலை, இது இறங்குது அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், பை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது இறங்கும் போது புட்டு மேலே போகும். சரிங்களா? ரெண்டும் ஈவனாக இருக்கும். ஒரு சின்ன லாஸ், ஒரு 2000 லாஸ் இருக்குன்னா அந்த லாஸ்லேயே இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டை சரியாக கணிச்சா கூட திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்கன்னா புட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். காலில் மேலே போய்ட்டு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பெனிஃபிட் ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? பட் நீங்கள் இனிஷியலாக வரும்போது நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு டேஸ் ஆக 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 ப்ரீமியத்தில் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால தான் மோரோவர் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். உங்களோட ப்ரிடிக்ஷன் எல்லாம் சரியாக இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வர்றதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறது. எல்லாமே என் கிளாஸில் படிக்கிற பசங்களுக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே நிறைய படித்து முடித்தாலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அதனால் இமீடியட்டாக ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறதுனாலையோ சரிங்களா, நிறையா படிக்கிறதுனால புரியாது. லைவில் ட்ரேட் பண்ணும்போது தான் நிறையா நாலேஜ் கிடைக்கும். அதனால் எப்போவுமே லைவை ஃபேஸ் பண்ணுங்க, சின்ன அமௌண்ட்டை போட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.